ஸ்டார்ட் பண்ண அப்புறமா எங்களோட பாதி கடன் பிரச்சனை தீர்ந்துருக்கு பிரதர். இப்போ நாங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது கூடிய சீக்கிரம் ஆண்டவர் எங்களுக்கு அது வழி நடத்துவாருன்ற நம்பிக்கையோடு நான் இருக்கேன் பிரதர். அது நிச்சயமா 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 பாருங்க, அற்புதத்தின் தேவன் உங்க கூட இருக்கிறார். அதுதான் அவர் நிச்சயமா அவர் கரம் பிடிச்சிட்டாருன்னா அவர் சொல்லுது, அவர் திறந்ததை ஒருவராலும் அடைக்க முடியாது, அவர் அடைத்தது ஒருவராலும் திறக்க முடியாது. அவர் உங்களுக்குன்னு வழிகளை திறந்திருக்கிறார். நிச்சயமா அதை ஒருவரையும் அடைக்க முடியாது. அதனால அவர் முற்றும் முடிய உங்களை நடத்தி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நீங்க நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அதுதான் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கு, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக குமாரனாகிய நமக்கு அது கிடைக்குது. தைரியமா இருங்க. நிச்சயமா கர்த்தர் இன்னும் பெரிய அற்புதங்களை அதிசயங்களை உங்க வாழ்க்கையில செய்யட்டும். தொடர்ந்து நீங்க கர்த்தரை ருசிங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடுத்து அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவரை குறித்து இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் மிகப்பெரிய வேலைகளில் ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த கிரியைகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும், அவருடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை, ஆழத்தை, ரகசியங்களை வெளிப்படுத்துவதுமே. பிரியமானவர்களே, இதைத்தான் பிதா சொல்லுகிறார், என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் மிகப்பெரிய வேலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதே. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் இவைகளை பற்றி மகிமைப்படுத்துவதை பார்க்கிறோமோ அந்த அளவு ஆவியானவரின் வேலை அங்கு அளவில்லாமல் நடைபெறுகிறது என்று அர்த்தம். ஒரு மனிதன் தன் செயல்களை பற்றி பேசுகிற இடத்திலே அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிற இடத்திலே தான் ஆவியானவரின் அசைவாடுதலை காண முடியும். அநேக இடங்களில் ஊழியர் தங்களை பற்றி பேசுவதைத்தான் கேட்க முடிகிறது. தங்கள் வைராக்கியங்களை பற்றி பேசுவார்கள், விடாமுயற்சி பற்றி பேசுவார்கள், செயல்களை மேன்மைப்படுத்துவார்கள், தங்கள் உபவாசம், தங்கள் ஜெபம் பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்கள். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், எங்களையோ இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். பிரியமானவர்களே, எந்த அளவு உங்கள் வாழ்வில் இயேசுவின் நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறதோ அந்த அளவு பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதலை நீங்கள் நாம் ஒன்றை இந்த காலை வேளையிலே மனதில் வைத்துக் கொள்ளுவோம். மனித ஆவி தன்னை மகிமைப்படுத்தும், ஆனால் மன்னவரின் ஆவியானவர் இயேசுவையே மகிமைப்படுத்துவார். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இந்த இரட்சகரை மகிமைப்படுத்தி போற்றுவாராக. அது நிமித்தமாக தேவன் உங்களையும் உங்கள் இல்லங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தில் அவர் மேன்மையை கொண்டு வருவாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு கோடாக்கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் சுவாமி ராஜா, நீர் எங்களை எழுப்பி இந்த காலை வேளையை எங்களை காண செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆமாம் ராஜா, இந்த நாளை எங்களுக்கு நீர் தந்தீரே, உமக்கு நன்றி. இந்த புதிய நாளை காண கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் அப்பா உம்முடைய மகத்துவங்களையும்
அப்பா நீர் செய்யும் கிரியைகளையும் உம்முடைய அதிசயங்களையும் அப்பா உம்முடைய பிரசன்னத்தையும் நாங்கள் அனுபவித்து நீர் கொடுக்கும் சந்தோஷத்தினால் நாங்கள் சந்தோஷப்பட்டு உம்முடைய சமாதானத்தினால் நாங்கள் சமாதானம் உள்ள அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழவும் நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க அப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி இந்த காலை வேளையில் அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ராஜா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, மனதுருகி நீர் அற்புதங்களை செய்யும் தேவனாக இருக்கிறீர். உம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவனாக இருக்கிறீர். வருகிற அனைவரையும் நீர் தொட்டு சுகமாக்குகிறீர், கட்டி அணைத்துக் கொள்ளுகிறீர். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய போஜனத்தை கொடுக்கிறீர். இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை நீர் செய்து காண்பிக்கிறீர். உம்முடைய வார்த்தையை நம்பி உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா, உலகம் நம்ப முடியாத மிகப்பெரிய அதிசயங்களை செய்கிறீர். அமராஜா இயேசுவே, பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். புசிப்பதற்கு அப்பத்தை நீர் கொடுக்கிறீர். அதை பிட்டு கொடுக்கிறீர். அதை பெருக்கத்தை உண்டாக்குகிறீர். அப்பா, உம்முடைய கரம் அற்புதங்களை செய்கிறது ராஜா. இந்த காலை வேளையிலும் சுவாமி ராஜா, உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று இந்த தேவன் அற்புதங்களை எனக்கு செய்வார் என்று யாரெல்லாம் இந்த காலை வேளையிலும் கூட விசுவாசத்தோடு வந்து நிற்பார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீர். அவர்களை நீர் உயர்த்துவீர். அவர்களை நீர் மகிமைப்படுத்துவீர். மகத்துவம் உள்ள தெய்வமே, ஹல்லேலூயா, உம்முடைய அதிசயமான நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக ராஜா. முதலாவது உம்முடைய சமூகத்தில் வருகிற அப்பா எங்களையே உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. யாரெல்லாம் இந்த காலை வேளையிலும் அப்பா என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் இந்த மூன்றும் என் இரட்சகருக்கே சொந்தம் என்று ஒப்பு கொடுக்கிற பொழுது அளவில்லாத தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீர் சுவாமி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றல் இந்த காலை வேளையிலும் இறங்கட்டும் அப்பா. வேதம் சொல்லுகிறது அவருடைய பெயர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தேவை பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகிறது. அவர் சிலுவையில் அவருடைய பரிசுத்தத்தினாலே, அவர் நமக்கு தந்த பரிசுத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அது எப்படி? தேவனுடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி அது சுத்தப்படுத்துகிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நாம் முதலாவது அப்பாவிடத்திலே நம்முடைய கண்களினால் செய்த பாவங்கள், நம்முடைய கண்களினால் கொண்ட அந்த இச்சைகள், ஒருவேளை அருவருப்பான காரியங்கள், தேவனுக்கு சித்தம் இல்லாததை நாம் பார்த்திருப்போம் என்று சொன்னால் இந்த நேரத்திலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிரியமானவர்களை அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். இயேசுவே, என் பாவங்களை நீர் அறிவீர், என் மறைமுக பாவங்களை நீர் அறிவீர். அமராஜா, நீர் அறியாதது ஒன்றும் இல்லையே. உம்முடைய கண்களுக்கு முன்பதாக எதுவும் மறைவாய் இருக்க முடியாது. பூமி எங்கும் உம்முடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற என் கண்கள் முதலாவது சுத்தமாக்கப்படட்டும், உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்படட்டும். அப்பா, தகுதியில்லாத என்னை நீர் தகுதிப்படுத்தி இருக்கிறீரே, இம்மட்டுமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறீரே, இனிமேலும் நடத்த போகக்கூடிய எங்கள் எபினேஸ்வரே, உம்முடைய கரங்களில் என்னையே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என் கண்களை உம்முடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கண்களினால் உண்டான இச்சையின் நிமித்தமாக நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஹமராஜா, ஒருவனுடைய கண் தெளிவாய் இருந்தால் அவன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்திலே அப்பா நீர் வாழ்வீர் என்று சொன்னால் எங்கள் கண்களின் பரிசுத்தம் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலும் சுவாமி உம்முடைய இரத்தம் எங்கள் கண்களை கழுவட்டும். எங்கள் ஹல்லேலூயா அப்பா உள்ளங்களை கழுவட்டும், எங்கள் எண்ணங்களை கழுவட்டும், எங்கள் சிந்தையை கழுவட்டும், எங்கள் சரீரத்தை கழுவட்டும் அப்பா, எங்கள் அவயங்களை கழுவட்டும். ஹல்லேலூயா இயேசுவே, எங்கள் கரங்களிலே உம்முடைய இரத்தம் படியட்டும் அப்பா. உம்முடைய இரத்தம் ஹல்லேலூயா எங்களை பாவம் செய்ய விடாதபடி அது எங்களை பாதுகாக்கிற இரத்தமாக இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் இந்த காலை வேளையிலும் சுவாமி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவுவதாக. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அது சுத்திகரிக்கட்டும். ஹல்லேலூயா. தேவ சமாதானம் இப்பொழுதே ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கண்ணீரோடும்
ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் ஹல்லேலூயா எதிர்பார்ப்போடும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அளவில்லாத உம்முடைய ஆற்றல் வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அருள் இப்பொழுது வெளிப்படுவதாக, உம்முடைய மகிமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக சுவாமி. ஹல்லேலூயா. இருள் இப்பொழுது நீங்கி போகட்டும். உம்முடைய இரத்தம் கழுவுகிற பொழுது பிசாசின் கிரியைகள் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அந்த கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகும். எப்படிப்பட்ட பாவ சாபங்கள் கட்டுகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்குள் பிள்ளைகள் சிக்கியிருப்பார்கள் என்று சொன்னாலும் சரி, என் இயேசுவின் இரத்தம் அதை சுத்திகரித்து அந்த பாவ வழிகளை முற்றிலுமாக அடைத்து புதிய பாதைகளிலே புதிய வழிகளிலே கொண்டு வந்து நிறுத்த என் தேவனாகிய நீர் போதுமானவராக இருக்கிறீர் சுவாமி. எவ்வளவு பெரிய சோதனைக்குள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா அந்த நாளிலே சிக்கி இருந்தாலும் ராஜா, சோதனையிலிருந்து தப்பும்படியான போக்கை உண்டாக்குகிற என் தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் உண்டாக்குவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே செயல்படுவதாக. தேவ ஆவியானவர் இப்பொழுதே ஒரு புதிய பலத்தை ஊற்றுவாராக. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையை நான் பேசுகிறேன். சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினாலே சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும். ஆவியானவருடைய ஆற்றல் அளவில்லாமல் இறங்குவதாக. சத்துருக்கள் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடுவதாக. ஹல்லேலூயா. தரித்திரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் என்று நான் பேசுகிறேன். பிசாசின் அலைக்கழிப்புகள் இப்பொழுது பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து வெளியேறட்டும். எந்த அசுத்த கிரியைகளுக்கும் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்க அனுமதி இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. நான் அதை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பாலே போ சாத்தானே என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தை அலைக்கழிக்கிற ஆவிகள், சரீரத்துக்குள் தங்கியிருந்து வியாதியை கொடுக்கிற பொல்லாத பிசாசுகள், சரீரத்துக்குள் தங்கியிருந்து தேவையில்லாத தலைவலி, கால்வலி, கை வலிகளை, இதய வலிகளை கொடுத்து பயமுறுத்துகிற பிசாசுகள், சோர்வை கொடுக்கிற அசுத்த ஆவிகள், இயேசுவின் நாமத்தினாலே சோம்பலை கொடுக்கிற பொல்லாத பிசாசுகள் இப்பொழுது பிள்ளைகளின் சரீரத்திலிருந்து அது வெளியேறட்டும். கேட்கிற பொழுது தேவ ஆவியானவர் உள்ளங்களை தொடுவாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எங்கள் வார்த்தைக்கு அப்பா ஜீவன் உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். காரணம், எனக்குள் இருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் நீர் மிகப்பெரியவராக இருக்கிறீர். என்னை அழைத்தவர், இந்த ஊழியத்திற்கு அழைத்த என் இயேசு மிகப்பெரியவராக இருக்கிறீர். அவர் ஆவியானவராய் எனக்குள் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதே உம்முடைய சமூகத்திலே நான் பேசுகிற வார்த்தையை நான் ஒப்படைக்கிறேன். இந்த வார்த்தை புறப்பட்டு செல்லும் இடங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே செழிப்பு உண்டாகட்டும். வனாந்தரம் செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படுவதாக. சாத்தான் விழுந்து போவானாக. பிசாசுகள் வெட்கப்படுவதாக. அசுத்த ஆவிகள் இப்பொழுது வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வியாதிகள் சுகம் அடையட்டும். எப்படிப்பட்ட தீராத வியாதியும் என் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறவரே, இப்பொழுதே பலனுள்ள ஆவியானவர் இப்பொழுது கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. அசுத்த ஆவிகள் வெளியேறணும். வியாதிகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போகட்டும். கேன்சர் நோயை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். அப்பா, ஒரு புதிய வல்லமை சரீரத்தில் இறங்கட்டும். அப்பா, கேன்சர் கட்டிகள், கேன்சர் நோய்கள் இல்லாமல் போகட்டும். ரிப்போர்ட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே மாற கடவுது. இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர் ரிப்போர்ட்டுகள் மாற கடவுது என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். பலவீனன் இப்பொழுது பலவானாய் மாறுவானாக. இயேசுவின் நாமத்தினாலே பலவீனன் பலவானாய் மாறுவானாக. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா மற்றும் தேசத்தின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கென்று சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இப்பொழுதே அப்பா சாட்சி கொடுக்கிற, ஹல்லேலூயா, சாட்சியை உருவாக்குகிற உண்டாக்குகிற ஆவியானவரே, நீர் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா. சத்துருக்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போகட்டும். அப்பா, இருள் முற்றிலுமாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போக கடவுது. யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க இணைகிறார்களோ, அப்பா, அவர்கள் உள்ளத்திலே ஒரு புதிய வெளிச்சம் உண்டாகட்டும். அப்பா, உம்மை அசட்டை பண்ணுகிறவனிடத்திலே நீர் கிரியை செய்வது இல்லை சுவாமி. ஆனால் உம்மை விசுவாசிக்கிறவரிடத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை நீர் செய்கிறீர். இந்த வார்த்தையை, இந்த ஜெபத்தை கேட்டு அப்பா, யாரெல்லாம் அப்பா தேவன் என்னோடு கூட பேசுகிறார், அவருடைய வார்த்தை என்னை
என்னை நோக்கி வருகிறது. இது வார்த்தை எனக்காகவே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என் தேவனுடைய வார்த்தையை நான் அங்கீகரிப்பேன். இந்த ஜெபத்தில் நான் முழு மனதோடு ஈடுபடுவேன். இந்த வார்த்தை அப்படியே என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, இயேசுவே இப்பொழுதே அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் அதிசயங்களை காண்பார்களாக. ஹல்லேலூயா. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிற அப்பா இந்த ஊழியக்காரனை நீர் மகிமைப்படுத்துவீர் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிமைப்படுத்துவீர் சுவாமி. இதில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் மேன்மைப்படுத்துவீர் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற என் உண்மையுள்ள தேவனாக நீர் இருக்கிறீர். ஆமா ராஜா, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் ராஜா, உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலெல்லாம் உம்முடைய நாமத்தை பேசுகிறார்களோ, இதை இயேசு அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர்கள் என்று யாரெல்லாம் உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவார்களோ, அங்கெல்லாம் இயேசுவே அற்புதங்கள் நடப்பது மாத்திரமல்ல அப்பா, யார் பேசுகிறார்களோ அவர்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீர். அவர்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீர். அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீர். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்கள் மிக பெரிதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் தொடுவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, பரிசுத்தமுள்ள மனுஷன் தேவனை தரிசிப்பான் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலை வேளையிலும் அப்பா பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஹல்லேலூயா சுத்திகரிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். பிசாசானவன் போட்டிருக்கிற ஆழமான விதைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் அப்பா. தேவையில்லாத கேள்விகளை கேட்டுக்கொண்டு தன் வாழ்க்கையை தேவனை அறிய முடியாதபடி ஹல்லேலூயா இடக்கு மடக்காக பேசிக்கொண்டிருக்கிற ஹல்லேலூயா கிரியைகள் அப்புறப்படுத்தப்பட்டு போகட்டும் அப்பா. உம்மை அறிகிற அறிவு ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் உண்டாகட்டும். மனக்கண் திறக்கப்படட்டும். இயேசுதான் தெய்வம் என்று அறியத்தக்கதாக தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில் நீர் கிரியை செய்வீராகப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை உச்சரிக்கும் இந்த நேரத்திலே இருள் முற்றிலுமாக நீங்கட்டும். இருள் முற்றிலுமாக நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சம் உலகத்திற்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற ஒவ்வொருடைய இல்லத்துக்குள்ளும் வருவதாக. ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளும் அந்த வெளிச்சம் அப்பா இப்பொழுதே உதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி நீர் ஒருவரே அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் தெய்வமே, அதிசயமான உம்முடைய ஒளியை நீர் இப்பொழுது பிள்ளைகள் இருதயத்தில் வீச செய்வீராக. ஹல்லேலூயா. முடவன் எழுந்து நடப்பானாக. இயேசுவின் நாமத்தினாலே கேட்காத காதுகள் இந்த காலை வேளையிலே கேட்கட்டும். சரி, கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் இப்பொழுது அப்பா பார்வை அப்பா இப்பொழுதே தெரிய கடவுது, தெளிவாய் தெரிய கடவுது. இயேசுவின் நாமத்தினாலே தலையில் காணக்கூடிய பிரச்சனைகள் கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நீங்கி போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீரத்தில் காணக்கூடிய அத்தனை வலிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கி போக கடவுது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் ஆற்றலும் இப்பொழுது இறங்க கடவுது. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். கால்களிலே கரடுகளிலே காணக்கூடிய வலிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுது. இப்பொழுது சர்வ வல்லமை உள்ளவர் அற்புதங்களை செய்வார். அவர் அதிசயங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். ஹல்லேலூயா. குருடும் செவிடுமான ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். வாய் பேச முடியாதபடி திக்கி திணறி கொன்னி பேசக்கூடிய நாவுகளை நான் இப்பொழுது தொடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. கண்களை மூடி அப்பா இப்பொழுது ஜெபத்தை கேட்டு அப்பா அப்பா தனக்கே என் ஆண்டவர் பேசுகிறாரே என்று விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களிலும் அப்பா உலகம் கொடுக்க முடியாத அளவில்லாத அந்த சமாதானம் இப்பொழுதே நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தரித்திரம் இந்த நாளிலிருந்து நீங்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே உன் கடன் பிரச்சனைகள் இந்த நாள் முதலாய் அது மாறும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். கடன் பாரத்தில் நெருக்கத்தில் இருக்கிற உன்னிடத்தில் தேவன் பேசுகிறார். உன் கடனை மாற்றுவேன், உன் கடன் பிரச்சனையை மாற்றுவேன். இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கடன் கொடுத்து உன்னை நெருக்குகிற மனுஷருடைய கண்களிலே தயவு கிடைக்கச் செய்வேன். நீ என்னை இன்னும் கிட்டி சேர்கிற பொழுது உன் சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன். உன் அப்பங்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன் திராட்சை ரசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். உன் எண்ணெயை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. வெறுமையான உன் பாத்திரத்தை நான் நிரப்புவேன் என்று நீ சொல்லுகிறேன். ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. இம்மட்டுமா எங்களை நடத்தினீரே உமக்கு நன்றி. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் எங்கள் தெய்வமே. எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. எங்களையே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த இயேசு தெய்வம் என்று நாங்கள் எல்லோரிடத்திலும் நாங்கள்
நாங்கள் பேசுவோம், எங்கள் வாயினாலே நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பா ராஜா, அது சீக்கிரத்திலே அப்பா நீர் வரப்போகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே நாங்கள் துரிதமாய் செயல்படும்படியாக, மந்தமாய் செயல்படுகிற எங்கள் இருதயத்தில் இருக்கிற ஹல்லேலூயா மந்தத்தின் ஆவியை நீர் நீக்கி போட்டு உற்சாகமுள்ள ஆவியை நீர் செயல்பட வைப்பீராக. சுவாமி, உம்மிடத்தில் எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை மீண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே, நீர் எங்களை பயன்படுத்துவீராக, நீர் எங்களை பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் அப்பா, உம்மை அறியாத ஜனங்கள் இருப்பார் என்று சொன்னால், இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார் என்று சொன்னால், என் இயேசு நீர் அவர்களை சந்திப்பீராக. அற்புத அடையாளங்கள் அவர்களுக்கு இப்பொழுது உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அறியாத ஜனங்கள் இப்பொழுது இயேசுவே உம்மிடத்தில் வந்து நிற்பார்கள் என்று சொன்னால், இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும். இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உள்ளத்தில் ஒரு சமாதானம் வருவதாக, சமாதானம் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும். நஷ்டம் இனி உன் வாழ்க்கையில் இனி இருப்பதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாத கிருபையும் இரக்கம் உள்ள, ஹல்லேலூயா, எங்கள் மேல் தயவுள்ள, அன்புள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களை ஆவலோடு கேட்டு பதில் தரும் எங்கள் அன்பராம் எங்கள் இரட்சகராகிய பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் ஜெபங்களை கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால், நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால், நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ, இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால், நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.